தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலிலே மீண்டும் ஒரு முறை மத்திய கிழக்கில் வாழுகின்ற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த போர் முடிக்கப்பட்டு எல்லா மக்களும் சமாதானமாக வாழவும், மீண்டும் அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வை மீள கட்டியெழுப்பக்கூடிய வகையில் இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணை குழுக்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்று நம்முள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகள் மர நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்திடலாம். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 6 ஏறாக. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன்.
யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுறவிடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டையரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு நீர் கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். பரமதந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே, போற்ற பிறகு அடிக்கு கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல் நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகின்றீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறுகிறார் என்று தெரியாமல் சீடர்கள் குழம்பிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடர் ஒருவர் அவர் அருகில் அவர் மாறு பக்கமாய் சார்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் இயேசு அவருக்கு சை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மாறு பக்கமாய் சார்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவர் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, யாருக்கு அப்பத்துண்டை தேய்த்து கொடுக்கின்றேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தேய்த்து சீமோன் ஸ்காரியத்தின் மகனாகிய யூதாசு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை
விரைவில் செய்கின்றார். இயேசு ஏன் அவரிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ எளிகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவரிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியிலே போனார். அது இரவு நேரம். அவன் வெளியே போனவன் இயேசு இப்பொழுது மாண்டு மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றவரானால் கடவுளும் தன் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதனையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்பொழுது உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்பொழுது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்பொழுது நான் உம்மை பின்தொடர்ந்து வர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமையிலே நாங்கள் இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு உள்ளம் கலங்கியவராக காணப்படுகின்றார். உள்ளம் கலங்கியவராக என்று நற்செய்தி அழகாக சொல்லுகிறது. ஏன் அவருடைய உள்ளத்திலே இந்த கலக்கம் என்றால், தன்னுடைய சீடர்கள் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறார்கள் என்கின்ற ஒரு வேதனை. காட்டிக் கொடுப்புகள் எப்பொழுதும் வேதனையே கொண்டு வருகின்றன. ஜூலியஸ் சீசர் என்கின்ற ஷேக்ஸ்பியருடைய நாடகத்திலே தன்னால் அன்பு செய்யப்பட்ட புரூட்டஸ் தன்னை குத்திய பொழுது ஜூலியஸ் சீசர் கூறிய வார்த்தைகள் சரித்திரமிக்க முக்கிய வார்த்தைகளாக இருக்கின்றன. நீயுமா புரூட்டஸ், யூ டு புரூட்டஸ், அதாவது உன்னை எவ்வளவுக்கு அன்பு செய்தேன், உன்னிலே எவ்வளவுக்கு நம்பிக்கையாக நான் நடந்தேன், ஆனால் நீ நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய் என்று சொன்ன பொழுது அவன் குத்திய அந்த புண்ணல்ல, மாறாக அவனுடைய அந்த காட்டிக் கொடுப்பு ஜூலியஸ் சீசரை அதிகமாக வருத்தியதென்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைய நற்செய்தியிலும் தன்னுடைய 3 வருடங்கள் வாழ்ந்த யூதாஸ் கரியான் தன்னை காட்டிக் கொடுக்கப் போகிறான் என்று உணர்கின்ற பொழுது அவர் உள்ளம் கலங்குகிறார். தன்னோடு இருக்கின்ற திருச்சபையினுடைய தலைவராக உருவாக்கப்பட்ட பேதுரு தன்னை 3 முறை மறுதலிக்கப் போகிறார் என்கின்ற பொழுது அவருக்குள்ளே வேதனை வருகிறது. அன்பார்ந்தவர்களே, காட்டிக் கொடுப்புகள் மிக மிக வேதனைகளை கொடுக்கின்றன. எத்தனையோ குடும்பங்கள் என்று பிரிவதற்கு காரணம் காட்டிக் கொடுப்புகளாக இருக்கின்றன. கணவன் மனைவியை காட்டிக் கொடுப்பது, மனைவி கணவனை காட்டிக் கொடுப்பது. இந்த அளவுக்கு நான் என்னுடைய மனைவியை அன்பு செய்தேன், ஆனால் இந்த வார்த்தைகள் மிகவும் வேதனைமிக்க வார்த்தைகளாக இருக்கின்றன. எத்தனையோ குடும்பங்களில் இந்த ஆனாலை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய மனைவிக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தேன், அன்பு செய்தேன், இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், ஆனால் என்னுடைய மனைவி இப்படி செய்து விட்டாள். அதேபோலுதான் மனைவியுடைய வார்த்தைகளும். என்னுடைய கணவனை இப்படி அன்பு செய்தேன், கணவனுக்கு இவ்வளவும் செய்தேன், ஆனால் கணவன் இப்படி நடந்து விட்டார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த வாரத்திலே நாங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்போம். நாங்கள் எங்களை அன்பு செய்கிறவர்களுக்கு, நாங்கள் அன்பு செய்கிறவர்களுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறோமா, அல்லது போனால் அவர்களை காட்டி கொடுக்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சிறப்பாக, இந்தளவுக்கு எங்களை அன்பு செய்கின்ற இறைவனை கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினால்
காட்டி கொடுக்கிறோமா என்பதை நாங்கள் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் பிரமாணிக்கமாக வாழ அருள் வேண்டுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தையா இறைவா, இந்த பரிசுத்த வாரத்திலே இந்த செவ்வாய்க்கிழமையிலே நீ தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நம்முடைய திருவயவையிலும் நாங்கள் எப்பொழுதும் உமக்கும் மக்களுக்கும் பிரமாணிக்கமாக வாழ நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்று ஆடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெற செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கு நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மகிழ்மிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாக அழகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் வழியாகவே மனித மாண்பை வானுல் அணிகள் வழிபடுகின்றன, உமதிருமன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையின் ரெஞ்சி ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவிருந்து இறந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமன்று ஊழியம் உரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து வளரும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைப்பற சிதறலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், நம்முடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மேற்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்ற படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
கிருபைகளுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவேற்று நாங்களும் அது இரக்கத்தை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடி அழைத்தால் எங்களுக்கு உணவு விட்டு விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.